ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். கோவையிலிருந்து சுப்பிரமணியம் பேசுறேன். இப்போ சமீபத்தில் வாராகி அம்மனை பற்றி ஒரு ரேர் ஆடியோன்னு சொல்லி ஒரு ஆடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை எல்லாரும் கேட்டிருக்கீங்க. அம்பாளுனுடைய அருளாசி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி விஷ்ணு ஸ்லோகங்கள் என்ற தலைப்பில் ஒரு சில பல ஸ்லோகங்களை இன்றைய வாட்ஸ்அப்பில் பதிவு செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கவனமா கேட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. திவ்ய பிரபந்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது தொண்டரடி பொடியாழ்வார் நமக்காக அருளி விட்டு சென்றதுதான் இந்த திவ்ய பிரபந்தம். விஷ்ணு ஸ்லோகங்கள்ன்ற தலைப்பில் நாம சொல்வதனால முழு முதற் கடவுள் விஷ்ணுவிடம் நாம் சரணடைய வேண்டும் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாடும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. அதாவது இந்திர லோகத்தையே ஆட்சி செய்கிற எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தாலும் எனக்கு வேண்டாம். உன்னுடைய மேன்மைகளை பாடுற வாய்ப்பு கிடைச்சாலே போதும்னு எவ்வளவு கம்பீரமா பிரம்மாண்டமா சொல்லியிருக்கார் இல்லையா? நான்கான் திருமொழி அச்சுதன் அமலன் என்கோ அடியவர் வினை கெடுக்கும் நச்சுமா மருந்தும் என்கோ நலங்கடல் அமுதம் என்கோ அச்சுவை கட்டி என்கோ அறுசுவை அடிசில் என்கோ நெய்ச்சுவை தேரல் என்கோ கனி என்கோ பால் என்கேனோ. பியூட்டிஃபுல் 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 செய்யும். அதே மாதிரி ராம மந்திரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ர நாம தத்துல்யம் ராமநாம வராணனே. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொன்னா உங்களுக்கு என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் இந்த ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே என்று சொன்னால் கிடைக்கும் என்று வற்புறுத்தப்பட்டுள்ளது, சொல்லித்தரப்பட்டுள்ளது. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமாவென இவ்விரண்டெழுத்தினால். ராமான்னு சொன்னாலே கிடைக்கக்கூடிய பலன்களை தெளிவாக இந்த செய்யுள்ள சொல்லி தந்திருக்காங்க. விஷ்ணு சகஸ்ர நாமத்துல அது சொன்னா நிறைய பலன் கிடைக்கும். அதை பீட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நாம நினைச்ச காரியங்கள் நடக்க வேண்டும்னு சொன்னா ஒரு ரெண்டு வரிகள்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது சித்தார்த்த, சித்தசங்கல்ப, சித்தித, சித்திசான இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. சித்தார்த்த, சித்த சங்கல்ப, சித்தித, சித்தி சாதன, சித்தி சாதனைன்னு சொல்லணும். அதை சொன்னாலே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் நம்ம எண்ணிய காரியங்கள்லாம் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர் மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பால் இன்று. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாதாரம் கக்கன சதுஷ்யம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் என்று மிக தெளிவாக சொல்லித்தரப்பட்டிருக்கு. ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வேங்கடேசா கோவிந்தா, திருப்பதி வாசா கோவிந்தா, திருமலை வாசா கோவிந்தா, பாண்டுரங்கா கோவிந்தா, பண்டரீநாதா கோவிந்தா, வெங்கடரமணா கோவிந்தா, சங்கட ஹரணா கோவிந்தா, புராணர புருஷா கோவிந்தா, புண்டரி காட்சா கோவிந்தா என்று விஷ்ணுவினுடைய நாமங்களை தொடர்ச்சியாக சொல்ல வேண்டும்.
விஷ்ணுவினுடைய காயத்ரி என்ன தெரியுமா? நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாது என்பதுதான். ராமருக்குன்னு ஒரு காயத்ரி உண்டு. ஓம் தசரதராய வித்மகே சீதா வல்பாய தீமகி தன்னோ ராம பிரஜோதயாது. மீண்டும் சொல்றேன். ஓம் தாசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமகி தன்னோ ராம பிரஜோதயாது. நரசிம்மருக்குன்னு ஒரு காயத்ரி இருக்கு. ஓம் வஜ்ர நாகாய வித்மகே தீஷ்ண தம்ஷ்ட்ராய தீமகி தன்னோ நரசிம்ம பிரஜோதயாது. அதுதான் நரசிம்ம சுவாமியினுடைய காயத்ரி. ஹயக்ரீவருக்குன்னு ஒரு காயத்ரி இருக்கு. ஓம் வாக்கீஸ்வராய வித்மகே அயக்ரீவாய தீமகி தன்னோ ஹம்ச பிரஜோதயாது. கருடனுக்குன்னு உண்டான காயத்ரி ஓம் தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ண பக்ஷய தீமகி தன்னோ கருட பிரஜோதயாது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆடியோ ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஆடியோ. 1-2 இடங்கள்ல உச்சரிப்பு பிசகி இருக்கலாம். நெவர் மைண்ட் தட். நீங்க கரெக்ட் பண்ணி கரெக்டா சொல்லுங்க. இந்த விஷ்ணு ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்ற இந்த ஆடியோவை பதிவிட்டு நம் குழுவுக்கு அனுப்புவதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் அனைவருக்கும் விஷ்ணுவனுடைய அருளாசி முழுமையாக கிடைக்கும் என்று திண்ணமாக நான் நம்புகிறேன். தெரிந்து புரிந்து நடந்து விஷ்ணுவிடம் சரணடையுங்கள் நண்பர்களே. என்றும் உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன்.